ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, தினம் 2 திருக்குறள் அந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னாக்கா, கல்வி அதிகாரத்தில் முதல் குறளும் இரண்டாவது குறளும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம்னா ஒழுக்கமுடைமை அதிகாரமும் பொறையுடைமை அதிகாரமும் முடிச்சிருக்கேன். இது வந்து 3வது கல்வி அதிகாரம். ஃபஸ்ட்டு குறள் பார்ப்போம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கான பொருள் பார்ப்போம். கசடுனா என்னன்னு பார்த்தோம்னாக்கா குற்றம். கசடற அப்படின்னா குற்றம் அற. கசடுனா குற்றம், கசடற அப்படின்னா குற்றம் அற. நிற்க அப்படின்னாக்கா கற்றவாறு நடக்க. அடுத்து இந்த குறளுக்கான பொருள் பார்ப்போம். கற்க கசடற. கற்க வேண்டும். எப்படி கற்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கல்வியை நூல்களை கற்க வேண்டும். எப்படி கற்கணும்னு பார்த்தோம்னாக்கா, குற்றமற கசடற அப்படின்னா குற்றமற கற்க வேண்டும். கற்பவை கற்றதுக்கு அப்புறம் நிற்க அதற்கு தக. அதற்கு தகுந்தாப்புல நம்ம நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த திருக்குறளில். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா, நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும். நம்ம கற்றபடி நடத்தல் வேண்டும். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா, நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும். கற்றபடி நடத்தல் வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா கல்வி அதிகாரத்திலே 2வது குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப அப்படின்னாக்கா எண்கள் பற்றின அறிவு. ஏனை எழுத்தென்ப அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா, எழுத்துகள் பற்றிய அறிவு, அதாவது இலக்கண இலக்கியம் பற்றிய அறிவு. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப. எண்ணென்பனாக்கா எண்கள்னு சொன்ன, எழுத்துக்கள்னா இலக்கண இலக்கியம். இவ்விரண்டும் இந்த இரண்டு பற்றின அறிவு இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கனாக்கா, கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது வாழும் உயிர்கள்னா மனிதர்கள். அவங்களுக்கு இந்த ரெண்டும் கண் என்பார்கள். எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் பற்றிய அறிவும் எழுத்து பற்றிய அறிவும் இந்த இரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். ரெண்டு குறளுமே பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன குறள் தான். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும். கற்றபடி நடத்தல் வேண்டும். அடுத்து 2வது குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும், அதாவது எண்கள் பற்றிய அறிவும் எழுத்துக்கள் பற்றிய அறிவும் இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். அடுத்து பார்த்தோம்னாக்கா, மேக்ஸில் தினம் ஃபார்முலா பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா பார்ப்போம். அல்ஜிப்ராவில் ஸ்கொயர் ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன். a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. அடுத்து a - b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab. அடுத்து பார்த்தோம்னாக்கா, மேலே உள்ள 1, 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது. a + b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா ஆன்சர் 2a ஸ்கொயர் + b ஸ்கொயர். அதாவது இந்த +2abயும் -2abயும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது a ஸ்கொயர் + b ஸ்கொயர். ரெண்டுத்துலேயும் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இருக்கும். அப்போ 2a ஸ்கொயர் + b ஸ்கொயர். அடுத்து 4th ஃபார்முலா அதை மைனஸ் பண்ணுறது. அந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் மைனஸ் பண்ணுறது. a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 4ab. அதாவது a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இங்கே -2ab 2வது ஃபார்முலா -2abங்கிறது +2ab ஆகிடும். அப்போ அது ரெண்டு மட்டும் இருக்கும். நமக்கு 4ab கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவையும் செகண்ட் ஃபார்முலாவையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 4ab. இன்னொரு தடவை சொல்கிற அந்த ஃபார்முலாவை 4th ஃபார்முலாவை a + b ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் என்னன்னாக்கா 4ab. அடுத்து 5th ஃபார்முலா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. இன்னொரு தடவை சொல்கிறேன். a + b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab.
a minus b the second formula a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. Third formula a plus b the whole square plus a minus b the whole square is equal to 2 of a square plus b square. Fourth formula வந்து a plus b the whole square minus a minus b the whole square is equal to 4ab. Fifth formula வந்து a square minus b square is equal to a plus b into a minus b. சதுரத்துக்கான ஃபார்முலா வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோம். சதுரத்தின் பரப்பு a ஸ்கொயர், சுற்றளவு 4a, மூலை விட்டம் d கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து √2a, மூலை விட்டம் கொடுத்து பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு d²/2. அடுத்து செவ்வகத்துக்கான ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு l × b, செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 2 of l plus b, மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து √(l² + b²). சதுரத்துக்கான ஃபார்முலாவும் செவ்வகத்துக்கான ஃபார்முலா வந்து நான் ஏற்கனவே போன வீடியோலலாம் நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் இது வந்து ரீகால் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.